ஹாப்பி மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் காமர்ஸ் மிஸ். காமர்ஸில் வந்து நம்ம 15 அதாவது 15வது சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? 15th சாப்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்சூரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், மீனிங்ஸ் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம், அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் பார்த்தோம். ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸில் வந்து அட்மோஸ்ட் குட் ஃபெய்த் பார்த்தோம், இன்சூரபிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், இண்டிமினிட்டி பார்த்தோம், காசா ஃப்ராக்சிமா பார்த்தோம் இல்லையா? கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம், சப்ரோகேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ். அதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்துருக்கோம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு நேற்று ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து நடத்தினேன் உங்களுக்கு இல்லையா? அது நான் லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஒன்லி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் சம்மந்தப்பட்ட, ஹியூமன் ரிலேட்டட் கிடையாது. ஓகேயா? ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் உள்ளதுக்கு பேர் தான் நான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் சொன்னேன். அதில் வந்து மெரெயின் இன்சூரன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் மெரெயின் இன்சூரன்ஸ் பாலிசி, அதாவது மெரெயின் இன்சூரன்ஸ் பாலிசியினுடைய டைப்ஸ், வகைகள் பார்க்க போகிறோம். ஓகேயா? மெரெயின் இன்சூரன்ஸ்னால் உங்களுக்கு ஷிப்பு கடலில் ஏற்படக்கூடிய கடல் காப்பீடுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேயா? அந்த கடலில் இது பண்ணுறப்போ அதில் ஏற்படுகின்ற விபத்துக்களுக்காக இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் மெரெயின் இன்சூரன்ஸ். அதனுடைய டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேயா? Types of marine insurance policies. The 3 different types of marine insurance policies. அதாவது வந்து இந்த மெரெயின் இன்சூரன்ஸ் பாலிசினா நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கடல் சார்ந்த அந்த இன்சூரன்ஸ் இதைத்தான் வந்து என்னென்னு சொல்லப்படுகிறது, மெரெயின்ஸ் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 3 டைப்ஸ், அதாவது 3 வகையான இந்த இது மெரெயின் இன்சூரன்ஸ் உள்ளது அப்படின்னு 3 வகையான மெரெயின் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் உள்ளன அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று பார்த்திங்கன்னா ஹல் ஆர் ஷிப் இன்சூரன்ஸ், நெக்ஸ்ட்டு கார்கோ இன்சூரன்ஸ், தேர்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் இன்சூரன்ஸ். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹல் ஆர் ஷிப் இன்சூரன்ஸ்னால் இந்த கடல்சார். ஓகேயா? கடல்சார் அல்ல கப்பல் ஷிப்னா கப்பல் இல்லையா? கப்பல் சார் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா? கப்பல் சார்ந்தக்கூடிய இன்சூரன்ஸ். வென் ஏ ஷிப் இஸ் இன்சூர்ட் அகேன்ஸ்ட் எனி டைப் ஆஃப் டேஞ்சர்ஸ் இட் இஸ் நவுன் அஸ் ஹல் இன்சூரன்ஸ். This policy is taken to indemnity the insured for losses caused by damage to ship. அதாவது வந்து இந்த ஷிப்பு கப்பல் இருக்கு இல்லையா? அந்த கப்பலுக்கான இழப்பு, கப்பல் அந்த இதில் வந்து ட்ராவலில் வந்து சரக்குகளை ஏற்றிக்கிட்டு போகையில் அதற்கு இழப்பு ஏற்பட்டால் இழப்பீடு, அந்த லாஸ் இருக்கு இல்லையா? அந்த லாஸ் பெறுவதற்காக எடுக்கப்படுகின்ற ஒரு பாலிசி தான் இந்த இது ஷிப், அதாவது வந்து ஷிப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? மேலும் வந்து இது இந்த லாஸ் எப்படின்னா கப்பலுக்கு ஏற்படும் லாஸ், கப்பல் வந்து ஏதாவது ஒன்று இடிச்சோ இல்லை ஏதாவது பெரிய காற்று இல்லை இது பண்ணியோ அந்த மாதிரி ஏற்படையில், சூறாவளி இந்த மாதிரி வந்து ஏற்படையில் அதற்காக மட்டுமே இந்த ஷிப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது அப்படிங்கிறது. அதாவது வந்து இந்த இன்சூரன்ஸ் தருபவர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த இன்சூரன்ஸ் பெறுபவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு தான். நல்லா தெரியுங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி யார் இன்சூர் பண்ணியிருக்காங்களோ ஷிப்புக்காக, அந்த ஷிப்பில் லாஸ் ஏற்படும் பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த இழப்பீட்டுக்காக அந்த கப்பல் உரிமையாளருக்கு என்ன கொடுக்குறாங்க, இழப்பீடு கொடுப்பாங்க. ஓகேயா? அதுதான் வந்து என்னன்னு சொல்லப்படுகிறது, ஷிப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்கோ இன்சூரன்ஸ். கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள்சார் இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். பொருள் சார்ந்த கார்கோனா அந்த பொருள்களை எல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிற ஒரு இதுதான் கார்கோ. ஓகே? பெரிய லெவலில் ஷிப்பில் வந்து இது மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு டேங்க் மாதிரி, அதில் வந்து ஃபுல்லாக நிறைய ப்ராடக்ட்ஸை ஏற்றி கொண்டுட்டு போகிறது, சரக்குகளை நாடு விட்டு நாடு கொண்டு போகிறது. ஓகேயா? அதுக்கு பேர் தான் என்னென்னு அர்த்தம், கார்கோ அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் எ மெரெயின் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் இஸ் டேக்கன் பை த கார்கோ ஓனர் டு பி காம்பன்சேட்டட் ஃபார் லாஸ் காஸ்ட் டு ஹிஸ் கார்கோ டூரிங் தி voyage, it is known as the cargo insurance. The cargo to be transported by ship is subject to many risks like risk of theft, loss of goods is a voyage, etc. அதாவது இந்த கார்கோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸை பொறுத்தவரை இது ஷிப்பில் ஏற்றி அனுப்பப்படுகின்ற அந்த ப்ராடக்ட்ஸ், ஷிப்பில் ஏற்றிட்டு போகிற அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபயர் ஆகுறதோ இல்லை தெஃப்ட்டோ இல்லை பெரிய பெரிய இந்த சூறாவளி இது மாதிரி வந்து அந்த இது வந்து இல்லை வெடிபொருள்கள்னால இதனால் ஏற்படக்கூடிய அந்த விபத்து. ஓகேயா? அதாவது அந்த மாதிரி ஏற்படும் பொழுது
அல்லது பிற ஏதாவது ஒரு இது மேலே பாறை மேலே மோதுதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஏற்படும் பொழுது அந்த காரணங்களால் என்ன ஏற்படும், லாஸ் ஏற்படும் இல்லையா. அப்படி ஏற்படுகின்ற அந்த அந்த இழப்பிற்காக என்ன வழங்கப்படுகிறது, ஈட்டுறுதி அப்படின்னு சொல்ல. ஓகேயா, அதுதான். அதாவது அந்த மாதிரி இதுக்கு இருக்குது அந்த லாஸுக்கு வந்து இழப்பீடு வழங்கப்படும். ஓகே, அதை வந்து அந்த பொருள் இருக்குல்லையே, அந்த பொருளினுடைய உரிமையாளர் எடுத்துக்கொள்கின்ற அந்த இன்சூரன்ஸை பொறுத்தது. ஓகேயா, அவர் எடுத்துருக்கணும் அந்த ஷிப்பு, அதாவது கார்கோ இன்சூரன்ஸ் அவர் எடுத்திருந்தார்னா அவருக்கு அந்த ஈட்டுறுதி அதற்கான அந்த இழப்பீடு வழங்கப்படும். ஓகேயா, அதான் வந்து கார்கோ இன்சூரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அதாவது ஷிப்பில் ஏற்றிக்கிட்டு போகிற ப்ராடக்ட்டோ இல்லை ஷிப்போ எதுலையோ மோதுது, அதனால் இழப்பீடு ஏற்படுதுன்னா அந்த இழப்பீடை நீக்கக்கூடிய, அந்த இழப்பீடை வந்து அந்த இழப்பீட்டுக்கான அந்த லாஸுக்கான இழப்பீடை கொடுக்கக்கூடியது வந்து இந்த கார்கோ இன்சூரன்ஸு. அப்போ வந்து அந்த ஷிப்போட ஓனர் வந்து இந்த இன்சூரன்ஸ் கட்டியிருக்கணும். இந்த கார்கோ இன்சூரன்ஸ் வந்து கட்டிக்கிட்டே வந்தார்னா அவருக்கு அதற்கான அந்த இழப்பீடை அவர் வாங்க முடியும். ஓகே, அதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரைட் இன்சூரன்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா அதாவது இதுக்கு என்னென்ன ஷிப்பு இருக்கு இல்லையா, ஷிப்போடைய அந்த சத்த காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது வந்து ஷிப்பில் வந்து ப்ராடக்ட்ஸை ஏற்றிக்கிட்டு போகையில் அந்த கப்பல் நிறுவனத்திடம் வந்து அதற்காக வாடகை தரப்படும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு வாடகை பெறுவதில் ஏற்படுற அந்த இடருக்கு எதிரான அந்த இதுக்கு தான் பேர் என்னன்னு பேர், இந்த ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேர். ஓகேயா, அதாவது வந்து when a marine insurance policy is taken to guard against non-recovery of freight, it is known as the freight insurance. The shipping company is mainly interested in freight which it gets either in advance or on the arrival of goods. However, it will not get the freight if the goods are lost during transit. So to insure the freight, it takes freight insurance. அதாவது இந்த ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிப்பில் வந்து ப்ராடக்ட்ஸ் ஏற்றி கொண்டு போகிறாங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஏற்றி செல்லும் பொழுது அந்த கப்பலுக்கான வாடகை கொடுக்கணும். ஓகேயா, அந்த கப்பல் நிறுவனத்திற்கு நம்ம வாடகை தரணும் இல்லையா. அந்த வாடகை பெறுவதில் ஏதாவது ரிஸ்க்கு ஏற்பட்டால் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்குக்காக செய்யக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேயா, அதாவது வந்து அந்த பொருளை ஏற்றி செல்லும் பொழுது அந்த ஷிப்பு வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஏதோ ஆகி அந்த பொருள் இதாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பொருளுக்குரியவர் கப்பலுக்கு என்ன கொடுக்க மாட்டார், ரெண்ட் கொடுக்க மாட்டார் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் இந்த இன்சூரன்ஸை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேயா, அப்படிப்பட்ட ஒரு இன்சூரன்ஸுக்கு பேர் தான் ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அதாவது வந்து அந்த இடருக்கு எதிராக இந்த இன்சூரன்ஸ் வந்து சொல்லப்படுகிறது. மேலும் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து பொருள்களை ஏற்றியவுடன் உடன் வந்து முன்படமோ அல்லது கொண்டு சேர்த்த பிறகு தான் நம்ம வாடகை வசூலிப்போம் இல்லையா. கட்டாயம் ப்ராடக்டை கொண்டு போய் எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்த உடனே வாடகை வசூலிப்போம். அப்படி போகும் பொழுது சரக்கிற்கு ஏதாவது இழப்பு ஏற்படும் இல்லையா. அப்படி ஏற்பட்டால் அந்த வாடகையை நம்ம கேட்க முடியுமா, கேட்க முடியாது. ஏன்னா பொருளே போயிடுச்சு, வாடகை கொடுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம அந்த வாடகைக்காக ஏற்படக்கூடிய இழப்பினை ஈடுகட்டுவதற்காக செய்யப்படுகிற இன்சூரன்ஸ் தான் இந்த ஃப்ரைட் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, இது வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஹெல்த் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட் ஓகே, அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம், நான் லைஃப் இன்சூரன்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ். ஓகேயா, இதான். அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. உடல் நலத்திற்காக செய்யக்கூடிய இன்சூரன்ஸ், அதுக்கு பேர் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு பேர். இன் மிட் 80 most of the hospitals in India were government owned and treatment was free of cost. With the advent of private medical care, the need for health insurance was felt and various insurance companies introduced health insurance as a product. Presently, the health insurance exists primarily in the form of the Mediclaim policy. அதாவது வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது 1980 வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாவில் ரொம்ப பெரும்பாலான ஹாஸ்பிட்டல்ஸில் பெரும்பாலான அந்த மருத்துவமனையில் வந்து அரசின் வசமே இருந்ததால் இலவசமாக சிகிச்சை வழங்கப்பட்டது. ஓகேயா,
மேலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோடைய வருகையும் இந்த இன்சூரன்ஸ், இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, ஹெல்த் இன்சூரன்ஸு, அது தேவையும் அதிகரித்ததால் வந்து இந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பல்வேறு விதமான இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் திட்டங்களை அறிமுகப்படுத்தின அப்படின்னு சொல்லப்படுகிறது. தற்போது பார்த்திங்கன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவம், அதாவது அதுக்கு பேர் வந்து மெடிக்ளைம் பாலிசி அப்படின்னு பேர். அதாவது மருத்துவ கோர்மை பிளானிங் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதான் மருத்துவ சிகிச்சை கேட்கக்கூடிய மெடிக்கல் அந்த அதுக்காகக்கூடிய செலவுகளுக்காக கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி, அதான் மெடிக்கல் கிளைம் பாலிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, அந்த மாதிரியான அந்த ஒரு பாலிசி வந்து மெடிக்கல் கிளைம் பாலிசி அப்படிங்கிறது வந்து முதன்மையாக இடம் பிடித்துள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, health insurance policy is a contract between an insurer and an individuals or group in which the insurer agrees to provide specified health insurance at an agreed upon price. Disability resulting from illness or accident may be peril to family because it not only cut of income but also create the large medical expenses. Health insurance is taken as a safeguard against rising medical cost. It provides risk coverage against unforeseen health expenditures that may result in financial hardship. ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களுக்கும் இந்த தனியார் இருக்கிற தனிநபர் அல்லது அந்த குழுக்களாக அது அவங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டு தான். ஓகே, இந்த ஒப்பந்தப்படி பார்த்திங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கொடுக்குற நிறுவனம் இருக்கு இல்லையா, அது குறிப்பிட்ட அளவு ஒரு ப்ரீமியம் பெற்றுக்கொண்டு நம்மள்ட்ட ஒரு ப்ரீமியம் கட்ட சொல்லும். அந்த ப்ரீமியத்தை பெற்றுக்கொண்டு குறித்த காலத்திற்கு நம்ம ஒரு பர்டிகுலர் அந்த எவ்வளோ அந்த இதில் வந்து ஒப்பந்தத்தில் நம்ம பீரியட் போட்டிருக்கோமோ அந்த பீரியட் வரை நம்ம உடல் நலத்திற்கான அது காப்பீட்டை வந்து வழங்கும், அந்த இன்சூரன்ஸை வழங்க ஒப்புக்கொள்ளும். ஓகேயா, நோய் அல்லது விபத்து இல்லை குடும்பத்தினுடைய வருவாய் மட்டும் இந்த மாதிரி பாதிப்பில்லை, மாறாக பெருமளவான மருத்துவ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. ஓகேயா, பெருமளவில் மருத்துவ பாதிப்பு பெரிய செலவுகளை ஏற்படுத்தி வருகிறது. அந்த மருத்துவ செலவுகளிலிருந்து நம்ம வந்து இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது வந்து எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தான். ஓகேயா, அதற்காக ஏற்படக்கூடிய அந்த ஃபைனான்ஸ் நெருக்கடியிலிருந்து விடுபடுவதற்காக வழங்கப்படுகின்ற ஒரு இழப்பீடு தான் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகேயா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதனுடைய கண்டினியூஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.